பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் முன்னிலையில் நேற்று கோலாகலமாக சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தயாரிப்பாளர் வெங்கடேசன் பேசும்போது, இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அக்டோபர் 10ஆம் தேதி வரவிருக்கும் மருதம் இப்படத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார். நடிகர் அருள்தாஸ் பேசும்போது, கஜேந்திர சார் முன்பே அறிமுகம். 10 வருடங்கள் முன்பு என்னை அழைத்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் முடித்துள்ளேன், ஒரு குறும்படம் நடித்து தாருங்கள் என்றார். பின் இப்போது மீண்டும் அழைத்து படம் செய்வதாக சொன்னார். மகிழ்ச்சியுடன் சென்று செய்தேன். திரையுலகில் சாதிப்பதற்கு துடிக்கும் அனைவருக்கும் நான் தோள் கொடுப்பேன். நண்பர் வட தமிழகத்தை சேர்ந்தவர். அந்த பக்கத்து கதைகள் திரையில் வந்ததில்லை. ஆனால் இப்படத்தில் வந்த வாழ்வியலை கொண்டு வந்துள்ளார். விதார்த் இயல்பான நடிப்பை தரும் அழகான நடிகன், சிறப்பாக நடித்துள்ளார் என்றார். என்.ஆர். ரகுநந்தன் இசையமைப்பாளர் பேசும்போது, முதலில் இப்பட வாய்ப்பை தந்த தயாரிப்பாளர் வெங்கடேசனுக்கும் இயக்குனர் கஜேந்திரனுக்கும் என் நன்றிகள். கஜேந்திரன் படப்பிடிப்பை முழுதாக முடித்து விட்டு வந்து தான் என்னிடம் போட்டு காண்பித்தார். தென்மேற்கு பருவகார் படத்தில் இப்படிதான் வேலை பார்த்தேன். இசை நன்றாக வந்துள்ளது. விதார்த்துடன் முன்பே வேலை செய்துள்ளேன். அந்த படம் 60 விருதுகள் வாங்கியது. அயோத்தி படத்தின் போது அந்த படம் குறிஞ்சி பூ போல் வெற்றி பெறும் என சொன்னேன். அதேபோல் இந்த படம் மக்களிடம் விசாய் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அனைத்து கலைஞர்களும் நன்றி. படத்துக்கு உங்கள் ஆதரவித்தார்கள் என்றார். நாயகி ரக்ஷனா பேசும்போது, மருதம் என் 2வது படம். கடவுளுக்கு நன்றி. என்னை தேடி இந்த வாய்ப்பு தந்த கஜேந்திர சாருக்கு நன்றி. SRMல் ப்ரொஃபசர் கண்டிப்பாக இருப்பார் என நினைத்தேன். ஆனால் என்னிடம் மிக இயல்பாக கனிவாக நடந்து கொண்டார். 2வது படத்தில் பெரிய ஹீரோ கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் என நினைக்கவில்லை. அமேசிங்கான ஆக்டர் விதார்த் சார். அவருடன் நடித்தது ஒரு இனிய அனுபவம் என்றார். நடிகர் விதார்த் பேசும்போது, இந்த படத்தில் நடிக்க நான் முதல் காரணம் அன்பழகன் அண்ணன். அவர்தான் கஜேந்திரன் சாரை அறிமுகப்படுத்தினார். கதை சொன்னபோது, இது உங்களுக்கு நடந்ததா என கேட்டேன். என் நண்பருக்கு நடந்தது என்றார். ஷூட்டிங்கில் அவரை சந்தித்தேன். இது இந்தியா முழுவதும் விவசாயிகள் நடக்கிறது. இந்த விவசாயத்தை நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்திருப்பீர்கள். இந்த படத்தில் நடித்தது மிகுந்த சந்தோஷம். மாறன் இப்படத்தில் முக்கியமான ரோல் செய்துள்ளார். பேபி படம் பார்த்து அவரிடம் நாமும் இணைந்து நடிக்க வேண்டும் என சொன்னேன். இதிலும் காமெடி மட்டுமில்லாமல் கலங்க வைத்து விடுவார் அருள்தாஸ். அண்ணா நல்ல ரோல் செய்துள்ளார். ரக்ஷனா ஒரு குழந்தைக்கு அம்மா யாரை நடிக்க வைக்கலாம் என்றார். திடீரென வந்த ரக்ஷனா நடிக்க வைக்கலாம் என்றார். அவர் ஒத்துக்கொண்டதே எனக்கு ஆச்சரியம். கதாபாத்திரம் தான் முக்கியம் எனும் அவரது கொள்கைக்கு என் நன்றிகள். குழந்தை நட்சத்திரம் இயக்குனரின் மகன் எங்கள் எல்லோரையும் விட நன்றாக செய்துள்ளான். சரவணன் சுப்பையா சார் மிக அழகாக ரோல் செய்துள்ளார். ஒளிப்பதிவாளர் அருள் கிராமத்து வெயிலில் அழகாக படம் பிடித்துள்ளார். கலை இயக்குனர் தாமு சார் செட் என்பதை தெரியாமல் அழகாக செய்துள்ளார். அனு சின்ன ரோல் எமோஷனல் செய்துள்ளார். விழாவில் நாயகன் ரகுநந்தன் என்றாவது ஒரு நாள் படத்தில் பின்னணி பின்னிருந்தார். இந்த படத்திலும் அழகாக செய்துள்ளார். கஜேந்திரன் மிக அழகாக படத்தை எடுத்துள்ளார். பட்ஜெட் போட்டு அவரே தயாரிப்பாளர் போலவே படத்தை எடுத்தார். என் படங்களில் தரமான படங்கள் லிஸ்டில் இப்படம் இருக்கும். வியாபார ரீதியாக இப்படம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், நன்றி என்றார். இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் பேசும்போது, மருதம் இயக்குனர் கஜேந்திரன் 20 வருடத்துக்கு முன்பாக கதை. வடபழனி தெருக்களில் எத்தனையோ இளைஞர்கள் திரையுலகில் சாதிக்க அலைகிறார்கள். அதில் எத்தனையோ பேர் விட்டு ஓடி விடுகிறார்கள். ஆனால் கஜேந்திரன் அதை சாதித்து காட்டி அனைவருக்கும் நம்பிக்கை தந்துள்ளார் என்றார். தாட்டி அன்பழகன் பேசும்போது, கஜேந்திரன் நண்பன். அடையார் திரைப்பட கல்லூரி படித்து வந்து இன்று வரை பயணிக்கும் நண்பர். நாங்கள் படிக்கும்போது நிறைய படம் பார்த்து விவாதித்துள்ளோம். எதிலும் நல்லதையும் தரத்தையும் பார்த்து செய்யக்கூடியவர். அவனுடைய நிறைய கதைகள் எனக்கு தெரியும். அதில் ஒரு நல்ல கதையை எடுத்துள்ளான். தான் சார்ந்த தன் மக்கள் சார்ந்த வழியை பதிவு செய்துள்ளான். வாழ்த்துகள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய படம் செய்ய வேண்டும் என்றார். SRM கல்லூரி தலைவர் திருமகன் பேசும்போது, எங்கள் கல்லூரி பேராசிரியர் கஜேந்திரன் இவ்வளவு பெரிய படத்தை செய்துள்ளார் என்பது பெருமையாக உள்ளது. இந்த விழாவினை நம் கல்லூரியில் வைத்திருக்கலாமே என்று கூட தோன்றியது. இந்த படம் வெளியான பின்பு கஜேந்திரன் என் கல்லூரியின் ஆசிரியர் என பெருமையாக சொல்வேன் என்றார். இயக்குனர் கஜேந்திரன் பேசும்போது, அடையாறு பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படிக்க வாய்ப்பு வாங்கி தந்த பாலச்சந்தருக்கு நன்றி. சிட்டிசன் படத்தில் எனக்கு உதவி இயக்குநராக வாய்ப்பளித்த சரவண சுப்பையாவுக்கு நன்றி. இந்த படத்துக்கு என் நண்பன் சாட்டை அன்பழகன் பெரும் ஆதரவாக இருந்தார், அவருக்கு நன்றி. ஒளிப்பதிவாளர் அருள் சோமசுந்தரம் கடுமையிலும் எனக்காக பணியாற்றி தந்தார், அவருக்கு நன்றி. நாங்கள் படத்தையே ஷூட்டிங் செய்து முடித்து விட்டு தான் இசையமைப்பாளர் தேடினோம். உதயகுமார் சார் தான் ரகுநந்தன் சாரை அறிமுகப்படுத்தினார். படத்தை முடித்த பிறகு அதை பார்த்து தான் நான் நினைத்த இடத்தில் நினைத்து உணர்வு வருவது போல அற்புதமான இசை தந்தார் ரகுநந்தன் சார், அவருக்கு என் நன்றி. தற்கால உலகில் ஒரு விவசாயியுடைய வாழ்வினை மையமாக வைத்து அழுத்தமான திரைக்கதையில் அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் வகையிலான கமர்ஷியல் படமாக இப்படம் உருவாகியுள்ளது. இயக்குனர் சரவண சுப்பையா, மோகன்ராஜா, பொம்மலூர் பாஸ்கரிடம் பணிபுரிந்தவரும், அடையார் திரைப்பட கல்லூரியில் பயின்றவரும், தற்போது SRM கல்லூரி உதவி பேராசிரியர் வருபவருமான கஜேந்திரன் இப்படம் மூலம் இயக்குனர் அறிமுகமாகியுள்ளார். இப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் விதார்த் நடித்துள்ளார். ரக்ஷனா அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளார். அருள்தாஸ், மாறன், சரவணன் சுப்பையா, தினந்தோறும் நாகராஜ், மாத்யூ வர்கீஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். இப்படத்தில் N.R. ரகுநந்தன் இசையமைத்துள்ளார். அருள் சோமசுந்தரம் ஒளிவு செய்துள்ளார். சந்துரு பி படத்தொகுப்பு செய்துள்ளார். பாடல்கள் நீதி எழுதியுள்ளார்.
மக்கள் தொடர்பு பணிகளையே ராஜா கவனித்திருக்கிற இப்படம் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.